Hello, sir. Yes. My advance congratulations. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் புதுசா டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கிற டெபுட்டி கமிஷனர் குமார். Glad to meet you. ராதா உங்ககிட்ட தானே ஜூனியரா இருக்காங்க. Ah. நானும் ராதாவும் அந்தோனியர் அனாதை ஆசிரமத்துல ஒன்னா படிச்சு வளர்ந்தவங்க. Oh, I see. If I can meet her. Oh, தாராளமா. ராதா, மிஸ்டர் குமார் Thank you, sir. பாருங்க. மேடம், நான் டெப்டி கமிஷனர் குமார். ஹலோ. சாம்ராஜனுக்கோ லாரி கேஸ் ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா மிஸ்டர் வெங்கடாச்சலம் சொன்னாரு. அதை கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். For your information, சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ண நான் தான். இந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். ப்ளீஸ். மேடம், குட் மார்னிங் மேடம். Good morning. குட் மார்னிங் சார். யார கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாங்க மேடம். இது திரிபுர சுந்தரி 36 சேம்பர் ஆஃப் ஷாவுலின். இல்ல மேடம், சேம்பர் நம்பர் 36 மேடம். 36ஆ? நீங்க இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் டர்ன் பண்ணீங்கன்னா ஐயோ. சாரி கொடுங்க. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அந்த டிசி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா உடனே ஃபைலை தூக்கி கொடுத்துறதா? இல்ல சார். சார், நீங்க தானே கைய காட்டி என்னமோ சொன்னீங்க. நான்சென்ஸ். அந்த ஆளு அனாதை ஆசிரமம் அண்ணன் தங்கச்சி என்னென்னமோ சொன்னானே. நோ, நீதான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்க. ஹலோ. நோ மிஸ்டர் வெங்கடாச்சலம், குமார்னு டெபுட்டி கமிஷனர் யாருமே கிடையாது. அந்த பெயர்ல புதுசா யாரும் ஜாயினும் பண்ணல. என்ன சொல்றீங்க? எஸ், யாரோ உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. மை காட். அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜ் கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்கின? சார், நீங்க தானே சார் என்ன ராதான்னு கூப்பிட்டு அந்த ஃபைல போலீஸ் ஆபீசர் ஒப்படைச்சனா? அப்படி சொல்லல. தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ, உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேன்னா சாம்ராஜ்ய குற்றவாளியாக்குற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம். இல்ல சார், சத்தியமா இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சர்க்காரை ஏமாத்தி சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயம் காய்ச்சற தேச துரோகிகளை நீ ரொம்ப சாமர்த்தியமா காப்பாத்தி இருக்க. கிடையாது சார், நிச்சயமா கிடையாது. யுவர் ஆனர், இந்த லஞ்சம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாம்ராஜ் 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 நீங்க தானே மிஸ்டர் சாம்ராஜ்? என்ன சார் இது? இப்பதானே 3 தடவை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க. சரியா காதுல விடல போல இருக்கு. மிஸ்டர் சாம்ராஜ், அந்த ஃபைலை என்ன பண்ணீங்க? எந்த ஃபைல்? ராதா கிட்ட வாங்குனீங்களே அந்த ஃபைல். எந்த ராதா? விளையாடுறீங்களா மிஸ்டர் சாம்ராஜ்? விளையாடுறதுன்னு டென்னிஸ் கோர்ட்டா சார்? ஹை கோர்ட். சார் சார், சீரியஸா ஒரு கேள்வி கேளுங்க சார். ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் சாம்ராஜ், உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம். புத்திசாலி தானே வக்கீலுக்கு தான் சார் தேவை, எனக்கு இருக்கு சார். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். அப்படின்னா பாயிண்ட்க்கே வரலையா? ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஃபைலை வாங்கி உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. எந்த ஃபைலு, என்ன லஞ்சம்? பாவம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். நோ, மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் a great actor. தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறார். அந்த குற்றவாளிக்கு இவர்தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகமே கிடையாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், பிபி இருக்காரு, அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஸ விட்டு விட்டார். அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார். ஏன் பழைய கேஸே லாரி ஏற தப்புல பாரு நசுக்கி கொடுத்து. ஏன் போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே பொய். பித்தலாட்டம், பித்தலாட்டம், பிராத்தல், அவ்வளவு ஏன்
பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள், அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல. ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது. உடனே மிஸ்டர் சாம்ராஜ், ரொம்ப நல்லா இருக்க, பச்சை புடவை கட்டவன் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி திதி வரான கரம் கோட்டார் அவர்களே, அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை. யாரோ ஒரு பெரிய முதலாளியாம், பாம்பே காராளாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அரசியல்வாதி என் கட்சிக்காரன் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்திருக்கா. சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்கி வச்சுண்டு சாமர்த்தியத்தை பார்த்தாலோ அதெல்லாத்தையும் என் கட்சிக்காரா வரைச்சு வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு விரிச்சிட்டு இருக்கா. கயிறு கயிறு கயிறு. என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர். இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு. இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தலில் நின்னு எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 சொல்லுகிறேன். ராதா, சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு? அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? இல்ல சார், அவர் எனக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ் தான் லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுதே, சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் யார்கிட்ட எதுவுமே வாங்கல. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. ப்ளீஸ் சார், என்ன எதுவுமே கேட்காதீங்க. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மிஸ்டர் சாரி, அடி அடி நடிக்கிறீங்க சார். ரிஸ்கி தானே? அத சொல்லு சார். கோர்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா பொளந்து கட்டிட்டீங்களே. பொளக்கிறது, அடிக்கிறது, கட்டுறது எல்லாம் உங்க வேலை. அதுல இருந்து காப்பாத்துறதா என் வேலை. தட் இஸ் சாரி. ஓகே ஓகே ஓகே. என்ன மாடிப்படி எல்லாம் ரொம்ப உயரமா கட்டிருக்கீங்க? மிஸ்டர் சாரி, ஐ அம் சாரி, இது சோஃபா செட். சோஃபா? சோஃபா ஐ நோ, சோஃபா ஐ நோ. தி ஆஸ்ட்ரே. ஓகே. ஓகே. தி பிருந்தாவன் கார்டன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஐ அம் ஸ்டடி. தி உன்னால தனியா நிக்க முடியாது, யாராவது பிடிச்சுக்கோ. எப்படியோ நம்ம மேல கேஸ் போட்ட ராஜ்மோகன் காலி. காலி. ரமேஷ், அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. Hello. ஹலோ, மாண்புமிகு ஆகலாகிறதுக்காக அலையிற அல்ப எம்எல்ஏவா? யார் பேசுறது? ராஜ், சாம்ராஜ். என்னமா கண்ணு, சௌக்கியமா? ஆமா, என்னமா உன் கேஸ் இப்படி ஊத்திக்கிச்சு? என்ன பக்கத்துல ஜாலா திட்ட சத்தத்தை எல்லாம் காணமே? நாங்கெல்லாம் புல் ஜெயில் இருக்கமா? பாக்ஸிங்ல பல ரவுண்ட் உண்டுறா. முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன். ராமாச்சி, எத்தனை ரவுண்ட் வந்தாலும் உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறவன் நான் தான்டா. எழுதி வச்சுக்க. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாரி ராதா. மிஸ்டர் சாரி, என்ன செலவானாலும் பரவாயில்ல, ராரா பேல் எடுத்து. பெண் பாவம் பொல்லாதது. ஜட்ஜி உன்னுடைய ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருவார்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய கருணையினால உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன். உன் மேல பழிய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ராதாங்கிற உங்க வீடு எதுமா? இதோ இந்த ஃபிளாட் தான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மச். ஓ, கொடி போட்ட காரணம் உடனே முறைச்சு பாப்பிய. போயா.
அப்படித்தானே கண்ட கண்ட பொம்பளைங்க வீட்டுல ராத்திரி எல்லாம் நிக்குமே அதான் யாருன்னு பார்த்தேன். போயாண்ணா சாம்ராஜ் 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 வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் ரூம்ல தான். அதுக்கு முன்னால் அவனை யாருன்னே எனக்கு தெரியாது. உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா இழுத்து போட்டு அவமானப்படுத்திட்டீங்க. சரி சரி, நீ வாங்கின லஞ்சத்துல நான் ஒண்ணும் பங்கு கேட்கவில்லை. சாம்ராஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான். ஏ உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா? வாங்கிட்டீங்களா? அவங்கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையே எவ்வளவு வாங்கினேன்னு கேட்க சொல்லுதா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற? அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா? அம்மா ஏம்மா யாரும்மா அது? எதுக்குன்னு திட்டினாரு? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நல்லா இருக்கா? வா தூங்க போலாம். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கியை திருடி நீ குடிச்சிருப்ப. உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். உணர்ச்சியா? உனக்கா? அதெல்லாம் வரலாமா? ஒரு சோஷியல் ஒர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்தல்லையா போயிருக்கணும். மரத்து போய் தானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு Shut up! ஜானி கடிதானே. ஜானி பிஸ்கட் பாலெல்லாம் போடுறவன் நானு கடிக்க வர்றியே. என்ன இருந்தாலும் எஜமானி விசுவாசம் போகலையே. You bloody fool! ஜானி வாளை ஆட்ற. கடிடா இந்த ஆளை. ஜானி உன் கைய புடிச்சு கெஞ்சி காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன். உன்னை குளிப்பாட்டுறேன், உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிறேன். அவ சொல்றான் நீ என்ன கடிக்க போறியா? நீ ஜானி நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதை கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி. டேய் கடிடா. கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா? போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. மூணு சுயேட்சையா ஓடுது. டேய் சிரிக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போ வெளியே. தேங்க்யூ. உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதியா வர்றனா இல்லையான்னு பார். சீ, அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். டன் 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 டன்.